தளபதி 69 நீங்க எதை கேட்டாலும் நான் தளபதி 69 தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசியா நம்ம விஜய் சார் பண்றாருல படம், ஃபைனலா ஒண்ணு கொடுக்கறத கண்டிப்பா மாசா கிளாஸா தான் கொடுத்துட்டு போவாரு. ஏன்னா நம்ம ஏங்குவோம் அப்படின்றது அவருக்கும் தெரியும். அப்படி நீங்க ஏங்காதீங்க, நான் நல்ல படமா கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அட்லீஸ்ட் விடாமுயற்சி விடுங்க, அப்படி இல்லைன்னா இதையாவது விடுங்க. எதையாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நாங்க பொங்கலா கொண்டாடிப்போம். எனக்கு தலையோட படம் ஏதாவது ஒண்ணு பாத்துடணுங்கிற ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கம்பல்சரியா இருக்கு. அதனால வாவாதியார் பெஸ்டா இருக்கும். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆஃப் 2025 நான் விடாமுயற்சியா இந்தியன் 3. விடாமுயற்சி. விடாமுயற்சி குட் பேட் அக்லி. விடாமுயற்சி. விடாமுயற்சி தளபதி 69. தளபதி 69. தளபதி 69 கூலி. தளபதி 69. தளபதி 69 தக் லைஃப். தளபதி 69. தளபதி 69 ரெட்ரோ. தளபதி 69. தளபதி 69 வீரர். தளபதி 69 நீங்க எதை கேட்டாலும் நான் தளபதி 69 தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசியா நம்ம விஜய் சார் பண்றாருல படம், அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்தியன் 3, கூலி இதெல்லாம் திருப்பி ரஜினி சார் இன்னொரு படம் பண்ணதான் போறாரு, கமல் சார் இன்னொரு படம் தான் பண்ண போறாரு. விஜய் சார் இதுக்கப்புறம் எப்போ படம் பண்ணுவாருன்னு தெரியல. மேபி அது டிபெண்ட்ஸ் ஆன் தி எலெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே தாண்டி கடைசியா மனுஷன் ஏதோ ஒன்று போடும்போது அந்த ஃபைனல் டச் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால என்ன படம் நீங்க எக்ஸ்பெக்டடா கேட்டீங்க அப்படின்னா தளபதி 69 தான் ஃபார் எவர். காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது சத்தியமா தெரியல ப்ரோ. ஏன்னா ஹெச் வினோத் அவரு ஒரு விதமான டைரக்டர், தளபதி அவர் ஒரு விதமான ஆக்டர். ஸோ அவங்க 2 பேர் ஒருத்தர் கருத்தை பேஸ் பண்ணியே படம் எடுக்கிறவர், இவர் கமர்ஷியலா நான் கிங் அப்படின்னு காமிக்கிற ஒருத்தர். ஸோ இவங்களோட காம்போ சம்திங் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காம்போ மாதிரி தான் இருக்க போகுது, புதுசாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆனால் வெயிட்டா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. தளபதி ஃபேன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தெளிவா சொல்லிக்கிறேன், அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம தலைவர் வேற ஒரு ரகத்துக்கு போறாரு, வேற ஒரு விதமா அவரை பார்க்க போறோம். ஃபைனலா ஒண்ணு கொடுக்கறத கண்டிப்பா மாசா கிளாஸா தான் கொடுத்துட்டு போவாரு. ஏன்னா நம்ம ஏங்குவோம் அப்படின்றது அவருக்கும் தெரியும். அப்படி நீங்க ஏங்காதீங்க, நான் நல்ல படமா கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நல்ல படமா இருக்கும். விடாமுயற்சி ஆர் இந்தியன் 3? ஆக்சுவலி விடாமுயற்சி. விடாமுயற்சி குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி தளபதி 69. நான் குட் பேட் அக்லி தான் சொல்றேன். குட் பேட் அக்லி கூலி. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி தக் லைஃப். குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி ரெட்ரோ. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி வீரதீர சூரர். குட் பேட் அக்லி தான். குட் பேட் அக்லி இட்லி கடை. குட் பேட் அக்லி தான். எதனால அந்த இது படத்துக்கு வெயிட் பண்ணீங்க? ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா விடாமுயற்சிக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப வெயிட் பண்ணேன். பட் என்னாலே இதுக்கு மேல முடியல, விட்டுருங்கடா, சரி ஓகேடா நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு அது வராட்டாலும் பரவாயில்ல, இதையாவது கொடுத்துருங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்கு. ஸோ எனக்கு தலையோட படம் ஏதாவது ஒன்று பார்த்துடணுங்கிற ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கம்பல்சரியா இருக்கு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இன்னும் எதிர்பார்ப்புலேயே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர்கிட்ட இருந்து. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பை ஸ்க்ரீன்ல பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் முதல் விஷயம், அதுக்காண்டி மட்டும்தான் அதுக்காண்டி மற்ற படம்லாம் பார்க்க மாட்டேன்லாம் கிடையாது, கண்டிப்பா பார்ப்பேன். ஆனா இந்த படத்துக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். அட்லீஸ்ட் விடாமுயற்சி விடுங்க, அப்படி இல்லைன்னா இதையாவது விடுங்க. எதையாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நாங்க பொங்கலா கொண்டாடிப்போம், அவ்வளவுதான் கேட்க முடியும். விடாமுயற்சி ஆர் இந்தியன் 3 சார்? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்தியன் 3 கூடிய கதை தெரிஞ்சு போச்சு, இந்தியன் 1ல இருந்துச்சு. ஸோ அதனால நம்மளால இந்தியன் 2 சரியா வரல. இந்தியன் 3 கண்டிப்பா அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சு போனதுனால. விடாமுயற்சி. விடாமுயற்சி ஆர் குட் பேட் அக்லி? சரியான படம். என்னை பொறுத்தவரை படத்தை தேட்டரில் ஃபீல் பண்ண வர்றது 2K கிட்ஸ். அதனால விடாமுயற்சிங்கிறது மகிழ் திருமேனி, அவர் ஒரு ஆக்ஷன்ல போவார். ஆனால் ஆர்த்திக் ரவிச்சந்திரன் அப்படி கிடையாது. அதனால குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி ஆர் தளபதி 69? ஓகே, தளபதி 69 லாஸ்ட் படம், அதனால கமர்ஷியல் நிறையா இருக்கும், பொலிட்டிக்கல் நிறையா இருக்கும், ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெய்னராக இருக்கும், அதாவது பொலிட்டிக்கல் சட்டையராக தான் இருக்கும் அந்த படம். அதில் 100% கன்ஃபார்ம். ஏன்னா நம்ம ஹெச் வினோத்தை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ அவருடைய முன்னாடி உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு அதை என்ன சொல்கிறது, சோஷியல் டச் நிறையா இருக்கிறதுனால அந்த படம் டச் இருக்கும். அதுக்கடுத்து என்ன படம் சொன்னீங்க? குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி தளபதி 69. என்னை பொறுத்தவரை ஃபுல் என்டர்டெய்னிங் இருக்கிறது குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி ஆர் கூலி? குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி ஆர் தக் லைஃப்? தக் லைஃப். தக் லைஃப் ஆர் ரெட்ரோ? தக் லைஃப் பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு. குட் பேட் அக்லியில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, தக் லைஃப்ல வேற மாதிரி ஒரு சேனலு. அங்கே யாரும் இல்லை, எஸ்டிஆர் இருக்காங்க, என்ன ஒரு பெரிய கேங்கே இருக்காங்க. ஸோ அதனால நம்ம தக் லைஃப். தக் லைஃப் ஆர் ரெட்ரோ? தக் லைஃப். தக் லைஃப் ஆர் வீரதீர சூரர்? உண்மையிலே வீரதீர சூரனும் நல்லா தான் இருக்கும், சொல்லவே தேவையில்லை. நம்ம ஸ்டியான் எப்படி நடிப்பார்ன்றது நம்மளுக்கு தெரியும். வீரதீர சூரன். வீரதீர சூரர் இட்லி கடை? இல்லை, இட்லி கடை எனக்கு டைட்டிலே பிடிக்கல. ஏன்னா தனுஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் நம்ம சொல்ல முடியாது. என்ன பண்ண போறாருங்கிறது ஒரு கெஸ் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால அந்த படம் இல்லை.
இப்போ வீராதீர சூரர் ஆர் வாவாத்தியார். வீரதீரேஸ்வரனை விட வாவாத்தியார் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக கார்த்தி வந்து ஒரு ஹிட்டு கொடுக்க வேண்டிய ரொம்ப கட்டாயத்தில் இருக்காரு. ஸோ அதனால இந்த படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் வேற லெவலில் வரும் வாவாத்தியார். நான் நினைக்கிறேன் சிறுத்தையுடைய 2-ஆக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாவாத்தியார். அதுக்குள்ளே எல்லா அம்சமே இருக்குது. அந்த ஊருக்குள்ளே வந்து வரும்போது இப்படி தாங்க அந்த பிளடி பக்கத்துலேயே அந்த மியூசிக்கை போட்டாங்க. ஒரு மாதிரியான நம்ம நேச்சுரல் மியூசிக்கை போட்டுட்டு அப்படியே ஆடிட்டு வந்தாப்புல. அது மாதிரி ஆடிட்டு வந்தால் கொஞ்சம் தலை சொரிகிற மாதிரி இருக்குது. எப்பா குட் பை டாக்லி இது பிளட்டி பேக்கர் பார்த்துட்டீங்க. அந்த சீனில் வந்து 1% கூட தூக்கி இதில் வச்சிடாதீங்க. அதனால வாவாத்தியார் பெஸ்ட்டாக இருக்கும்.